படிப்பே ஹராம்ட்டாங்க. அதனால தான் நம்ம சமுதாயம் இன்றைக்கும் படிக்காமல் இருக்கிறோம். நீங்களாம் நல்லா படிங்க. நீங்களாம் படித்து வக்கீலாக, இன்ஜினியராக, கலெக்டராக, நாட்டினுடைய அதிபர்களாக நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். வரலாமா? இன்ஷா அல்லாஹ். படிப்பு ஹராம் கிடையாது. ஆனால் ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சாங்க. காந்தியடிகள் சொன்னாங்க. காந்தியடிகள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆங்கிலேயருடைய பேண்ட்டை நம்ம அணியக்கூடாது அப்படின்னாங்க. ஒத்துழையாமை இயக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் புக்கிலலாம் வரும். ஒத்துழையாமை இயக்கம்னு சொன்னால் ஆங்கிலேயர் செய்வதற்கு எதிரான காரியங்களை செய்கிறது. ஆனால் மற்ற யாருமே அதை கேட்கல. கிறிஸ்தவர்கள் கேட்கல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் மதத்தால் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர் தானே. அதனால் அந்த அவர்கள் அவங்க பெரிய அளவில் அதை கேட்கல. மற்ற மக்கள் கேட்கல. ஆனால் முஸ்லீம் என்ன செஞ்சான்னா, அவன் எல்லாத்தையும் ஹராம் ஹராம்னு சொல்லி படிப்பை இழந்து இன்னைக்கு 50 வருஷம் பின்னாடி நிற்கிறான். அதனால தான் நமக்கு இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரத்திற்காக தான் நம்ம என்ன செஞ்சோம்? கல்வியை இழந்தோம். எதுக்கு இழந்தோம்? நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சுதந்திரத்திற்காக படிக்காத பிஏ படிச்சுக்கிட்டு இருந்த காகித மில்லத்து அவர்கள்லாம் என்ன செஞ்சார்? படிப்பை விட்டுட்டு வந்தார். அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த அன்பழகன், இந்த மாதிரியான நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் படிப்பை விட்டுட்டு வாங்க, பட்டத்தை துறங்கன்னு காந்தி சொன்னார். காந்தியடிகள் இருக்காங்கல்ல, படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் அவன் வெள்ளைக்காரனுக்கு எதிர்ப்பாக இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் அன்பழகன் விடலை. காகிதம் இல்லத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? காந்தியடிகள் சொல்லிட்டாரு, நான் முதல்ல வரேன்ட்டு வெளில வந்துட்டார். அப்போ இந்திய சுதந்திரத்திற்குள்ள அதிகமாக கவனம் செலுத்தினது யாரு தான்? முஸ்லீம்கள் தான். அதனால ஆங்கிலம் படிப்பது ஹராம் கிடையாது. அது சுதந்திரத்திற்காக அன்றைக்கு சொன்னாங்க. அது கூட தவறு தான். அதனால் இப்போ ஆங்கிலத்தை என்ன செய்யலாம்? தாராளமாக படிக்கணும். சரியா? சரி, அடுத்து